ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வாசலில் போட்ட கோலம் இந்த கோலம் தான். கோலம் போட்டு இப்போலாம் வாக்கிங் போகிறது இல்லைங்க. ஏன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாதனால நம்மளுக்கு வீட்டு வேலையே சரியாயிருது. அதனால் வாக்கிங் போகிறதில்ல. ஆஸ் யூஷுவல் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டு செஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வந்து பூஜை ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? பூஜை ரூமில் போய் ஒரு 1/2 hour கிட்ட மெடிடேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சாமியை கும்பிட்டுட்டு 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிச்சனுக்கு வேலைக்கு போயிடுவோம். கிச்சன்லேயும் புதுசாக ஏதாவது சமைச்சா நம்ம வீடியோ எடுக்கலாம். புதுசாக கிடையாது, ஏற்கனவே சமைச்சு இந்த வீடியோலாம் நான் போட்டுருக்கேன். அதனால சமையல் வீடியோவும் எடுத்ததில்லை. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 பூனையுமே வந்து கட்டிகிட்டே கிடந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு போன உடனே பூஜை ரூம்லேருந்து அங்கே போன உடனே இது பூனைகளுக்கும் நம்ம பால் வச்சாச்சு. பால் வச்சுட்டு அடுத்து நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிற சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஏன்னா போட்ட வீடியோவை திருப்பி எதுக்கு போட்டுக்கிட்டு பாசி பருப்பு குழம்பும் பாசி பயிறு குழம்பும் பாசி பருப்பு நெய் தாளிச்சது தான் வச்சேன். வாங்க அதை நான் எப்படி வச்சுருக்கிறேன், என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்புமா கிண்டி பாப்பா வந்து சாப்பிட்டுட்ருக்குறா. எல்லாருமே காலைல வந்து இன்றைக்கி சாப்பிட்டாங்க, உப்புமா வச்சு சாப்பிட்டாங்க. ரவை உப்புமா தான். சரிங்களா? மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பாசி பயிறு இதில் பச்சைப்பயிறு அதோட குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சைப்பயிறு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் அரை உப்பு போட்டு கொஞ்சம் தாளிக்கலை, எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நெய் பருப்பு, பாசி பருப்பில் நெய்யில் தாளித்து வச்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வடித்த கஞ்சி. இதுதான் வந்து இது காலையில் மார்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஜீனி வச்சு தான் சாப்பிட்டோம். தர்ஷினி மட்டும் கொஞ்சம் நெய்பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டா, அவ்வளோதான். இன்றைக்கி தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். காலையிலே ஏன் இன்றைக்கி சீக்கிரம் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமே எல்லாருமே சாப்பிட்டோம். மார்னிங் ஒரு 8:30க்கெலாம் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்டாங்க. நான் வந்து இனிமேல் தான் கொஞ்சம் சாப்பிடணும், இனிமேல் தான் சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லன்ச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் சாப்பிட வச்சுட்டு இந்த இருக்காங்க பார்த்திங்களா இந்த பூனை, இவங்களையும் சாப்பிட வைக்கிறோம். உங்கள் பாருங்க பிடிச்சி இழுக்கிறத. இவங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு ஏன்னா கோயில் போயிட்டு வர எப்படியும் ஒரு 2 hours கிட்ட ஆகும். ரொம்ப தூரம் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் தான். முருகர் கோயிலுக்கு போகிறோம். செவ்வாய்க்கிழமைனா முருகருக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? முருகர் கோயிலுக்கு போகிறோம். போயிட்டு ஒரு 1 hourக்குள்ளே வந்துடுவோம். அதனால தான் டக்குன்னு வந்து காலைல எல்லாருமே சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.